ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஏஜிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வேர்க்கடலையை வச்சு தொக்குரண்டை பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். இது வறுக்காத வேர்க்கடலை. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது வறுக்க பற்றாமல் இருந்தால் அந்த கலர் நமக்கு கிடைக்காது. நல்லா டார்க்காக வறுத்துக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது. இது வெல்லம் சேர்த்து பண்ணலாம், அச்சு வெல்லம் சேர்த்து இது பண்ணலாம். இன்றைக்கி நான் வெல்லம் போடலை, ஒயிட் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். ஜீனி சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணுறோம். நல்ல கலர் வந்துருச்சு. இது அப்படியே ஒரு அகலமான தட்டில் நல்லா ஆற வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே கையில் 2 கை வச்சுட்டு இப்படி நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சா தோல்லாம் தனியாக வந்துடும். அப்போ அதை புடச்சி எடுத்துடலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தொக்குக்கு நம்ம அரிசி மாவு புட்டு சேர்ப்பேன். புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 கப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்படி பிடிக்கிற மாதிரி பதத்தில் இருக்கணும். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே சூடாக வெந்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பில். இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றிடலாம். ஒரு தட்டு வச்சுருங்க. இந்த அரிசி மாவு புட்டை வேக வச்சுக்கலாம். ஒரு சிலர் ரொட்டி சுட்டும் போடுவாங்க. அரிசி மாவில் ரொட்டி சுட்டு போடுவாங்க. அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 2 நாள் ஆயிடுச்சுன்னா. இது 1 வாரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு சேர்த்தோம்னா. இது சூடாக அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கடலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் 2-3 பகுதியாக தான் நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கடலையை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும் கொரகொரப்பாக. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கடலைக்கு 300 கிராம் ஜீனி எடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. இப்போ அரிசி மாவு போட்டு வெந்துருச்சு. அது சூடாக தான் சேர்த்துக்கணும் அதில். இப்போ சூடாக ஒரு கரண்டி புட்டை எடுத்து அந்த கடலையும் சர்க்கரையும் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துடலாம். சூடாக சேர்க்கும் போது அது கொஞ்சம் கசிஞ்சு வரும். இந்த கடலையோட எண்ணெய் பதம் வெளியில் வரும். அப்போ நம்ம தொக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமாக இருக்கும். அதனால தான் நம்ம சூடாக சேர்க்குறோம். அதில் போதும், இந்த அளவு அரைச்சா போதும். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்படியே எல்லா கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலை, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் புட்டு அப்படியே சேர்த்து எல்லா கடலைப்பருப்பையும் அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டோம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்தா தான் இந்த கலர் வரும் உங்களுக்கு. சரியாக வறுக்காட்டி உங்களுக்கு வெள்ளை கலராக இருக்கும். இந்த மாதிரி கலர் வராது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது. இப்போ நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்தோம்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், தொக்கு உருண்டை ரெடி. வேர்க்கடலை தொக்கு உருண்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேர்க்கடலை தொக்குரண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.